Please subscribe Sadhguru Sai Creations. தசைகள் இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும், மசில் கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் பெண்களுக்கு அதிகமாகவே ஏற்படுது. இது இரவு நேரத்தில் இப்படி ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? உடலில் இந்த யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாகுது, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது. இந்த சமயத்தில் தான் என்ன ஆகுனா, அதே மாதிரி தசைகளை வலிமைப்படுத்தணும். லோயர் லிம்ஸில் முக்கியமாக இந்த காஃப் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைன்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு எனக்கு இங்கே பிடிச்ச மாதிரி இருக்குது, ஸோ இடுப்பு பகுதியிலோ கையை தூக்க முடியல, விரல்களை அசைக்க முடியல, ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க, ஸோ ஏஜ் இவ்வளோ ஆகுதுங்க, ஆனால் வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த மெடிசின்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சித்த மருத்துவத்தில். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இரவு நேரத்தில் தூங்கும்போது தசை பிடிப்பு, தூக்கத்தில் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருப்போம். நம்ம கால்களில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த காஃப் மசில்ஸில் தசைகள் இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும், மசில் கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் பெண்களுக்கு அதிகமாகவே ஏற்படுது. இது இரவு நேரத்தில் இப்படி ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம், மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஏற்படலாம். இல்லை டீஹைட்ரேஷன், நம்ம உடலில் ஃப்ளூயிட் குறைவாக இருக்கும்பொழுதும், நீர்ச்சத்து குறைவாக இருக்கும்பொழுதும் நமக்கு என்ன ஆகுனா மசில் கிராம்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது நமக்கு இந்த சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஸோ இந்த மாதிரி தாதுக்கள் நம்ம உடலை இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது மசில் கிராம்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்தோம்னா நம்மளுடைய காஃப் மசில்ஸ் தான் நம்மளுடைய உடலின், அதாவது இரண்டாவது இதயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கீழே காஃப் மசில்ஸ் நல்லா சுருங்கி விரியும் பொழுது தான் லோயர் லிம்ஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ் மசில்ஸ் சுருங்கி விரியும் பொழுது தான் இப்போ மேல் நோக்கி இதயத்தை நோக்கி நமக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த காஃப் மசில்ஸில் ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு நிறைய பேர் பார்த்துருப்போம், இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஸோ வெயின்ஸ், கால்களில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் எல்லாமே சுருண்டு ரொம்ப பல்ஜாகி நமக்கு வீங்கின மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னா மசில் கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம், இரவு நேரத்தில் ஒரு வாட்டி நமக்கு மசில் கிராம்ஸ் வந்ததுன்னா திரும்ப என்ன ஆகுனா அது ஒரு வலி ஒரு 2-3 நாட்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நடக்கும்பொழுது, உட்கார்ந்து எந்திரிக்கும் போது நமக்கு அந்த காஃப் மசில்ஸில் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் குறைந்தாலோ, சோடியம் லெவல் குறைந்தாலோ, தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு மசில் கிராம்ஸ் ஏற்படுது. ஆண்களுக்குமே இது நிறைய பேருக்கு பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மசில் கிராம்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உடலில் இந்த யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாகுது, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது. இந்த சமயத்தில் தான் என்ன ஆகுனா மசில் கிராம்ஸ் வர ஆரம்பிக்கும். இது கால்களில் மட்டும் கிடையாது, நிறைய பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் லோயர் அப்டமனில் இருக்கக்கூடிய மசில்ஸும் கிராம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்குங்க, ரொம்ப ப்ளீடிங் ஆகக்கூடிய சமயத்தில் லோயர் அப்டமனில் நமக்கு என்ன ஆகும்னா கிராம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ஷோல்டர் ஜாயிண்டில் இந்த டெல்டாய்ட் மசில் இருக்கு இல்லையா, கையில் ஆர்ம்ஸில், இந்த இடத்துலையுமே கிராம்ஸ் ஏற்படவோ இல்லை இடுப்பு பகுதியில் மசில் கிராம்ஸ் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே கிராம்ஸ் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம், என்ன காரணங்களால் இது வருது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தசைகளுக்கு நம்ம ஊட்டம் தரணும். ஸோ ஊட்டம்னா நல்ல நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ் உள்ளே போக போக இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், டீஹைட்ரேஷன், இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தசைகளை வலிமைப்படுத்தணும். லோயர் லிம்ஸில் முக்கியமாக இந்த காஃப் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைன்னு பார்த்தோம்னா ஆயில் மசாஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தைலந்தை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒட்டடம் கொடுக்கும்பொழுது மசில்ஸ் நமக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும்.
அதே மாதிரி இரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்கும். சரி, இப்போது மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? பேசிக்காக வந்து பார்த்தோம்னா கருப்பு உளுந்து இம்பார்ட்டண்ட், பருத்தி விதைகள். ஸோ பருத்தி பால் வந்து நம்ம குடிப்போம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பருத்தி பால் நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன், அந்த இம்பேலன்ஸாக இருக்கக்கூடியது எல்லாமே பேலன்ஸ் ஆகும், நம்மளுடைய தசைகள் வலிமையாக ஆரம்பிக்கும். ஸோ பருத்தி பால் வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும், இல்லை தினம்தோறும் பயன்படுத்தினாலே நம்ம உடலில் அதிக ஆற்றலானது கிடைக்க ஆரம்பிக்குது. சரி, இதற்கு அடுத்தது மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆயில் மசாஜ் அப்படின்னு சொன்னேன், தொக்கண முறைகள். இதற்கு பேசிக்காக என்ன தைலம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வலிகளை குறைப்பதற்கு சிட்ராமுட்டி தைலம், அஸ்வகந்தா தைலம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த தைலத்தை நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கறது, மஞ்சள் பற்று போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒற்றம் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் பற்றுனா ஒன்றும் கிடையாது. ஸோ மஞ்சள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்து கலந்து, வெந்நீர் விட்டு கலந்து காலில் நம்ம பற்று போடுறோம். ஸோ இந்த மாதிரி பற்று போடும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் உண்டாகுது. மட்டும் இல்லாமல் மசில்ஸ், காஃப் மசில்ஸ் நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ காஃப் மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இந்த பற்று மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது ஈஸியாக பிளட் சர்க்குலேஷன் வர ஆரம்பிக்கும், நம்மளுடைய தசைகளும் வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனோடு சேர்த்து வேறு என்ன பயன்படுத்தலாம்னா, பவள பருப்பம் அல்லது பவள சுண்ணம் அப்படின்ற சித்த மருந்து இருக்குது. இதை வந்து ஒரு சிட்டிகை அளவு நம்ம பயன்படுத்தலாம். பேசிக்காக இந்த சுண்ணம் அல்லது பருப்பத்தை சில வகையான சூரணத்தோடு நம்ம பயன்படுத்திக்கலாம். சீந்தில் சூரணமோ, இல்லை லவங்காதி சூரணமோ, இல்லை வாதநாச சூரணம், ஏதாவது 3 சூரணங்களில் ஏதாவது ஒன்றோடு 5 கிராம் சூரணத்தோடு ஒரு பிஞ்ச், ஒரு சின்ன மிளகு அளவு இந்த சுண்ணமோ அல்லது பருப்பத்தையோ வைத்து தேன் விட்டு கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது மசில்ஸ் நமக்கு நல்லாவே டெவலப் ஆகும். ஒரு சிலர் ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க. ஸோ ஏஜ் இவ்வளோ ஆகுதுங்க, ஆனால் வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த மெடிசின்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த மெடிசின்ஸை நம்ம பயன்படுத்தும்போது அதே மாதிரி இரவு நேரத்தில் வரக்கூடிய மசில் கிராம்ஸும் நமக்கு குறையும். இதில் வந்து முக்கியமாக சுகர் இருக்கா இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம செக் பண்ணும்போது அது நார்மலாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த காஃப் மசில்ஸில் வரக்கூடிய தசைப்பிடிப்பு, மசில் கிராம்ஸ் நமக்கு குணமாகும். ஸோ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு எனக்கு இங்கே பிடிச்ச மாதிரி இருக்குது, ஸோ இடுப்பு பகுதியிலோ கையை தூக்க முடியல, விரல்களை வந்து அசைக்க முடியல, ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதற்கு எல்லாமே வாதம் நம்ம உடலில் அதிகமாகிறது காரணம். அப்போது உடலில் வாதம் அதிகமாகுதுன்னா நமக்கு முக்கியமாக எண்ணெய் குளியல் எடுக்கணும், கிழங்கு வகைகளை நம்ம வந்து தவிர்த்துக்கணும், அதிகமான பருப்பு வகை சார்ந்த உணவுகள் எடுக்கிறதையும் நம்ம தவிர்த்துட்டு நான் சொன்ன இந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம காலில் இருக்கக்கூடிய மசில் கிராம்ஸ் இதனோடு சேர்ந்து வெரிகோஸ் வெயின்ஸ், ஸோ கீழ் பகுதியில், அதாவது இடுப்பு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள், சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகள், ஸோ இது அனைத்துமே இந்த மருந்துகள் எடுப்பது மூலம் நமக்கு குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.